ஜெய் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் நம்ம உதி சேனல் சார்பாக வணக்கம் சாய்ராம். என்னுடைய பெயர் சாய் ஷர்மி. சாய்ராம், நான் ஷிரடிக்கு போன டைமில் நான் ரசித்த, அதாவது இந்த ஒரு இடம் இருக்குது சாய்ராம், அந்த இடத்துலேருந்து நான் என்னோட பாபாவை லவ் பண்ண அந்த இடத்த, ஏற்கனவே அந்த இடத்துலேருந்து பாபாவை பார்க்கும்போது அந்த முகத்துக்கு விலை மதிப்பில்லாத அந்த முகத்துக்கு எத்தனை கோடியில் என்ன கொடுத்தாலும் அது பத்தாது. ஏனால் அது ஒரு புண்ணியமான ஒரு முகம். அந்த முகத்தை வச்சு தான் இன்னைக்கு பல சாய் பக்தர்கள் பாபாவை ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த ரசிக்கிற அந்த முகத்துக்கு, விலை மதிப்பில்லாத அந்த முகத்துக்கு ஒரு சாய் பக்தர் அழகான ஒரு காணிக்கையை கொடுத்துருக்கார். அதை பற்றி தான் சாய்ராம் நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை முழுவதுமாக கேளுங்க. சாய்ராம், இப்போது ஷிரடிக்கு சாய் பக்தர்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது போயிருப்போம். போகாத சாய் பக்தர்களுக்காக நான் கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அந்த ஷிரடி ஸ்தலத்தை நம்மலாம் கண்டிப்பாக, அந்த புண்ணிய மண்ணை நீங்களாம் மிதிக்கணும் அப்படின்னு நான் பாபா கிட்ட என்னோட ப்ரேயரை இந்த நிமிஷம் நான் பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன் சாய்ராம். அப்படிப்பட்ட அந்த புண்ணியமான இடத்துக்கு போன சாய் பக்தர்களுக்கு ஒரு இடம் பிடிச்ச ஒரு இடமா இருக்கும் சாய்ராம். அதாவது துவரக்கமாயே சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், சாவடி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும், சமாதி மந்திர் பிடிக்கும். அந்த மாதிரி பாபா ஷிரடி அப்படின்னாலே, அதாவது குறிப்பிட்ட அந்த இடம் அப்படின்னு சொல்லாமல் ஷீரடி அப்படின்னாலே பிடிக்கிற பக்தர்கள் ஏராளம். இப்போ என்னெல்லாம் கேட்டிங்கனால், அந்த ஷிரடி அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டாலே போனாலும் சரி போலனாலும் சரி, அந்த வார்த்தையை கேட்டாலே எனக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு உற்சாகம் வந்துடும். அங்கே இருக்கிற பிளேஸ் எல்லாம் அப்படி கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஓட்டமாக ஓடும் சாய்ராம். அதெல்லாம் அப்படி பார்க்கும் போதே ஒரு நம்மளுக்குள்ளே இருக்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அங்கே நம்ம பாபாவை பார்த்து அந்த ரசித்த அந்த தருணங்கள் எல்லாம் அப்படியே ரீகலெக்ட் ஆகி அப்படியே ஒரு சொர்க்கத்துக்கே போகிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த புண்ணியமான அந்த இடம்தான் அந்த ஷீரடி மண் அப்படின்னு நான் சொல்வேன். அதனால தான் அந்த மண்ணை இன்றைக்கும் என்னோட தாயத்தில் என்னோட கையோடு நான் போட்டு அணிஞ்சிருக்கேன் சாய்ராம். அப்படிப்பட்ட அந்த மண்ணை ரசிக்கிற சாய் பக்தர்களுக்கு, இந்த ஷிரடியை லவ் பண்ற அந்த சாய் பக்தர்களுக்கு தான் தெரியும் அந்த ஷிரடியோட வேல்யூ என்ன, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றது. இப்போ பாபாவை ஆத்மார்த்தமா நம்ம வழிபடுறோம். பாபா அப்படின்னாலே உயிரா இருக்கும். அவங்களுடைய பாபா தான் அவங்களுடைய வாழ்க்கை, பாபா தான் அவங்களுடைய உசுறு, பாபா தான் அவங்களுடைய சோல், அவங்களுடைய பிரீத் எல்லாமே பாபா தான் அப்படின்னு இருக்கிற சாய் பக்தர்களுக்கு ஷிரடி ஒரு வரப்பிரசாதம். அப்போது அந்த ஷிரடியோட மண்ணை நம்ம மிதிக்கும் போது, இப்போது நான் இன்னைக்கு ஷிரடிக்கு போகிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க சாய்ராம். இப்போது என்னோட ட்ரிப்போட கடைசி நாள், இப்போ நான் ஒரு 3 நாள் பாபாவை பார்த்துட்டேன். துவரக்காமாய் போயிட்டேன், சாவடி போயிட்டேன், சமாதி மந்திர் போயிட்டேன், ஒரு நாளைக்கு 4 வாட்டி 5 வாட்டி தரிசனம் போயிட்டேன், துவரக்கமாயிலே உட்காந்து நைட்டு ஃபுல்லாக மெடிடேஷன் பண்ணுறேன். என்ன வேணாம் அந்த மண்ணில் உருண்டு பிறண்டு என்ன வேணாம் பண்ணலாம் சாய்ராம். ஆனாலும் சாய் பக்தரா அந்த ஆத்மார்த்தம் அந்த பாபாவை லவ் பண்ணுற பார்த்தீங்களா, ஒரு வெறித்தனமாக பாபாவை லவ் பண்ணுற சாய் பக்தர்களாக இருக்கட்டுமே, அவங்களுக்கு அந்த கடைசி தரிசனம் இருக்கும் பாருங்க சாய்ராம். அதாவது இன்னைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம், பாபாவை சமாதி மந்திரில், அதாவது துவரக்கமாயில் போய் பார்த்துட்டு சமாதி மந்திரில் போய் பாபாவை போய் நம்ம வழிபடுறோம். பாபா, இது என்னுடைய கடைசி தரிசனம், நான் இன்னைக்கு ஊருக்கு போகிறேன் பாபா, இன்னமே எப்போ நீங்கள் என்னோட தலையில் எழுதி வச்சுருக்கீங்களோ, விதி பிரகாரம் எப்போ நீங்கள் என்னை கூப்பிடுறீங்களோ, என்னைக்கு நீங்கள் என்னை அழைக்கிறீங்களோ தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டத்தெல்லாம் பாபா கிட்ட சொல்லிட்டு, பாபாவுக்கு ஒரு நல்ல ஒரு 50-60 பிளெயின் கேஸ் கொடுத்து அங்கேயே அந்த அந்த பாபா முன்னாடி அப்படி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணிட்டு, அந்த அந்த செக்யூரிட்டி நிற்பாங்க பார்த்தீங்களா, அவங்க பின்னாடியெல்லாம் அப்படி ஓரமாக ஒளிஞ்சு 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 அந்த கடைசி தரிசனத்தில் இன்னொரு நிமிஷம் பார்த்துக்க முடியாதா, இன்னும் ஒரு நிமிஷம் பார்க்க முடியாதான்னு அப்படி ஏங்கி அந்த கண்ணீரோட அந்த சமாதி மந்திரை விட்டு வெளியில் வர சாய் பக்தர்களாக இருக்கட்டுமே, அதில் ஒன்று நானும் சாய்ராம். என்னுடைய பாபாவெல்லாம் நான் அந்த கடைசி தரிசனத்தில் அவரை விட்டு வரத்துக்கு எனக்கு மனசே இருக்காது. அவர் தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறார், அவர் தான் நம்மளெல்லாம் பார்த்துக்கிறார். ஆனாலும் பாபா நீ பத்திரமா இருந்துக்கோ பாபா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அந்த சமாதி மந்திரை விட்டுட்டே வெளியில் வருவேன். ஏன்னால் எனக்கு இன்னைக்கு நான் மூச்சு விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாலே அதுக்கு என்னோட பாபா தான் காரணம் சாய்ராம். என்னோட வாழ்க்கையில் என்னோட கூடவே இருந்து என் சாய் என்னை வழி நடத்தி, நான் தப்பு பண்ணாலும் நான் என்ன செஞ்சாலும் சரி என்னை கையே பிடிச்சி என்னை நல்ல வழிக்கு கொண்டு போய் எனக்கு ஒரு கைட் பண்ணி, எனக்கு ஒரு ஃப்ரெண்டாவோ ஒரு தாய் தகப்பனாவோ என்னோட வாழ்க்கையில் இருக்கிறார். அதுதான் ஒரு உண்மையான விஷயம். பல சாய் பக்தர்களுக்கும் இன்னைக்கு அதுதான் நடக்குது. அப்படிப்பட்ட
ஒரு பக்தராக நம்மலாம் இருக்கும்போது அந்த சமாதி மந்திரில் அந்த கடைசி தரிசனத்தில் பாபாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த குருஸ்தானத்துக்கு வருவோம் சாய்ராம். குருஸ்தானத்துக்கு வந்து வேப்ப மரத்துக்கு அடியில் சாய் ஈஸ்வரனா உட்காந்துட்டு இருக்கிற நம்ம பாபாவை வணங்கிட்டு நம்ம வெளியில் அவுட்டில் வருவோம் பார்த்தீங்களா, திரும்ப நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு. அப்போது அந்த வெளியில் வரும்போது நார்த் சைடு ஃபேஸிங்கில் பாபா ஒரு ஜன்னல் வழியாலிருந்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பார். அதாவது வடக்கு திசையில் பாபா உட்காந்துட்டு இருப்பார் அந்த பூட்டி வாடால. அப்போது சமாதி மந்திரிலேருந்து அந்த கிரில் வழியாக நம்ம வெளியில் பாபாவை ஒரு இடத்துல நம்ம பார்க்கலாம், அதாவது நம்ம அவுட்டில் வரும்போது. அப்போது அந்த இடமெல்லாம் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சாய்ராம். ஏன்னால் நம்ம பாபாவை பார்த்துட்டு என்னதான் வெளியில் வந்ததுக்கப்புறமும் திரும்ப ஒரு ஏக்கம் நம்மளுக்குள்ளே இருக்கும். நான்லாம் அப்படியே கண்ணீர் அப்படியே கொட்டும் சாய்ராம், அப்படி இருக்கும் எனக்கெல்லாம். அப்போது அந்த இடத்துல இன்னொரு வாட்டி என்னை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார் பார்த்தீங்களா, அதெல்லாம் அந்த இடம் வந்து ஒரு குடுப்பனையான ஒரு இடம் சாய்ராம். எனக்கு அந்த இடத்துல நின்று அப்படி பல பக்தர்கள் அப்பயும் பாபாவை பார்த்த அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் எட்டி எட்டி பார்த்துட்ருப்பாங்க அந்த இடத்துல. அதே மாதிரி தான் நானும் ஒரு பக்தையாக நின்று என்னுடைய தாயை வந்து நான் எட்டி எட்டி பார்த்து, பாபா போயிட்டு வரேன் பாபா, நாளைக்கு நான் இன்னைக்கு ஊருக்கு போகிறேன், என்ன என் கூடவே வரணும், நீங்கள் என் கூடவே இருக்கணும், பத்திரமா இருந்துக்கோங்க, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஐ லவ் யூ பாபா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பிளெயின் கிஸ் எல்லாம் கொடுத்து அந்த இடத்துல இருந்து நானும் பாபாவும் லவ் பண்ணுவேன் சாய்ராம். என்னுடைய சாயை நான் அங்கேருந்து தான் லவ் பண்ணுவேன். அந்த தூரத்துலேருந்து பண்ணுற அந்த லவ் இருக்கே, விலை மதிப்பில்லாத அந்த அன்பு. அப்படிப்பட்ட அந்த இடத்தை ஒரு துபாய் பக்தர் 18/12/2025 அதாவது வியாழக்கிழமை அன்னைக்கு பாபாவுக்கு ஒரு நன்கொடையாக அழகான ஒரு தங்கத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சாய்ராம். அதாவது அந்த ஜன்னலுக்கு அந்த 4 சைட்ஸ்லேயும் அந்த தங்க முலாம் பூசி அந்த தங்கத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். அதுக்கு மேலே பாபாவோட ஒரு அழகான ஆசீர்வாதம் பண்ணுற ஒரு முகத்தையும் அவர் கொடுத்துருக்கார். அந்த முகத்தில், அதாவது இப்போல்லாம் ஷிரடிக்கு போனால் நம்மளுக்கு டபுள் ஆசீர்வாதம் சொல்வேன். சைடு முகத்திலேருந்து பாபா நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், ஃப்ரண்ட் சைட்லேருந்தும் தங்க முகமாக, அதாவது ஏற்கனவே அது ஒரு முகம் தங்க முகம்தான், அது தங்கமே சொல்ல முடியாது, அதுக்கு மேலேயும் விலை மதிப்பில்லாத ஒரு முகம். அந்த முகம் இன்னைக்கு தங்க முகமாக ஜொலிக்குது சாய்ராம். அந்த தங்கத்துக்குள்ளே இருந்து நம்ம தங்க முகத்தான நம்ம சாயை நம்ம ரசிக்கலாம், நம்ம லவ் பண்ணலாம், நம்ம பாபாவுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லலாம், கிஸ் கொடுக்கலாம், எல்லாமே பண்ணலாம் அங்கேருந்து. அப்படிப்பட்ட அந்த இடத்த வந்து அந்த பக்தர், அந்த துபாயை சேர்ந்த அந்த பக்தர் நம்மளுக்கெல்லாம் மாற்றி கொடுத்துருக்கார். அதை வந்து ஷிரடி சன்ஸ்தானில் 18/12/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க சாய்ராம். அதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்கு. ஐயோ எப்படா ஷிரடிக்கு போவோம், அந்த ஜன்னலுக்குள்ளேருந்து என் சாயை நான் பார்க்க மாட்டோமா அப்படின்னு இருக்குது சாய்ராம். இப்போது நீங்கள் எடுத்துக்கோங்களேன், இப்போது அந்த சாய் பக்தர் நம்ம இந்த ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா பாபாக்கு இந்த தங்கத்தை, அவருக்குமே நான் யோசித்து பார்க்குறேன், பல விதமான பாபாவுக்கு கொடுக்கறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. பாபாவுக்கு ஒரு தங்கத்தில் ஒரு பாதுகை பண்ணி அவர் கொடுத்துருக்கலாம், இல்லை வந்து பாபாவுக்கு ஒரு தங்க செயின் பண்ணி கொடுத்துருக்கலாம், நல்ல லாங் செயின் பண்ணி கொடுத்துருக்கலாம், என்ன வேணால் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவருக்குமே அந்த பக்தருக்குமே இந்த இடம் வந்து இந்த ஜன்னல், அதாவது அந்த சைடு முகம் வந்து பாபாவுடைய அந்த முகம் வந்து அவரும் ரசிச்சிருக்கார். அவருக்கும் அந்த இடத்துடைய வேல்யூ தெரிஞ்சிருக்கு. என்னதான் பாபாவை நம்ம வந்து உள்ளே போய் நம்ம நமஸ்காரம் பண்ணாலும் வணங்கினாலும் அவருக்கும் அந்த இடத்துல ஏதோ ஒரு உணர்வு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வான பக்தரால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சிந்திக்க முடியும். அதாவது ஆக்சுவலாக அவர் யோசிச்சிருக்கார் அப்படின்னு சொல்கிறதோட நம்ம பாபா தான் அவருக்குள்ளே போய் உணர்த்தி இந்த இடத்த இன்னும் பிரகாசமாக்கியிருக்கார். அதுதான் உண்மையான ஒரு விஷயம் சாய்ராம். ஏனால் அந்த துபாயை சேர்ந்த அந்த பக்தர் வந்து இதெல்லாம் செஞ்சிட்டாராம். அந்த 4 சைட்ஸ் கார்னர் எல்லாம் கோல்டில் பிளேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த முகத்தெல்லாம் செஞ்சதுக்கப்புறமும் அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையாம் சாய்ராம். என்ன அப்படின்னா அந்த பாபாவுடைய அந்த முகத்தில் வந்து ஒரு பிரகாசமே இல்லையாம். அப்போது அவர் சரி ஓகே ஒரு அரை மனசோட அது பண்ணியாச்சு, நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சமஸ்தானத்தில் கொடுத்துருக்கார். ஆனால் நம்ம பாபா ஒரு சின்ன புகைப்படத்தில் கூட உயிரோடு இருப்பார்னு அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. இப்போது ஷிரடியில் அவர் சாஷ்டாங்கமாக அந்த சிலையில் உட்காந்துட்ருக்கார். அப்போது அந்த ஷிரடியில் அந்த மண்ணை
தொடுற ஒரு விஷயமே ஒரு புண்ணியமாக மாறும். அதாவது ஒரு பிரைட்னஸ், அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஒரு உயிர் வரும். அதே மாதிரி தான் அந்த அந்த பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் டல்லாக இருக்கிற பாபா அந்த கண்ணு கூட அவ்வளோ பிரைட்னஸ் இல்லை. அது பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் அதுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்கார் நம்மளுடைய சாய். அந்த கண்ணெல்லாம் அப்படி ஓப்பன் ஆகி அங்கேருந்து நம்ம சாய் நம்மளை காட்சி கொடுத்து நம்மளை பிரகாசமாக அங்கேருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறார். அதுதான் ஒரு உண்மையான விஷயம். எவ்வளோ அழகாக அது பிரதிஷ்டை பண்ணதுக்கப்புறம் அந்த முகத்துக்கே ஒரு உயிர் வந்திருக்கு சாய்ராம். பாபாவோட கண்கள் திறந்து பாபா அங்கேருந்து நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்த பிஃபோர் ஆஃப்டர் பிக்சர் பாருங்களேன், அதை பார்த்தோன்னே எனக்குமே வியப்பாகிடுச்சு. பாபா நீ எல்லா இடத்துலையும் உயிரோடு இருக்க பாபா, நீ எங்களெல்லாம் இன்னும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்க பாபா. இதெல்லாம் பண்ண 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 அந்த ஒரு இடம் அவருக்கு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான இடமா தோணியிருக்கு அந்த பக்தருக்கு அப்படின்னு நினைக்கும் போது, அந்த பக்தருக்கு நான் இந்த நம்மளுடைய உதி சேனல் மூலியமாக கோடான கோடி நன்றி சொல்லிக்கிறேன். சாய் உங்களுக்கு உணர்த்தி இந்த இடத்த இன்னும் அழகாக மாற்றி இந்த இடத்த எல்லா பக்தரும் நின்று பார்க்குற மாதிரி அந்த தங்க முகமாக நம்மளுடைய அழகான அந்த முகத்தை தங்க முகமாக ஜொலிக்க விட்ட அந்த பக்தருக்கு கோடான கொடி நன்றி. நீங்கள் எல்லாம் ஷிரடிக்கு போனால் அதை பாருங்களேன், சாயை அவ்வளோ அழகாக இருக்கார். அந்த தங்கத்துக்குள்ளே பார்க்கும்போது நம்மளுடைய சாய் அப்படியே அவர் கில்லலாம் போல இருக்குது சாய்ராம். அந்த முகத்தை பார்க்கும்போது அப்படியே பப்ளியாக இருக்கார். அப்படியே குண்டு குண்டாக கண்ணமெல்லாம் வச்சுட்டு கண்ணெல்லாம் திறந்து அழகாக பார்க்குறார். டபுள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு. இன்னமே கண்டிப்பாக ஷிரடிக்கு போங்க, பாபாவை பாருங்க, இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. என்னதான் நம்ம பார்த்தாலும் இந்த இடத்துல நின்று அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு வர்றது, அவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கறது ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருக்கும். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் பாபா நான் இப்போ ஒன்று சொல்லிக்கிறேன், உங்கள் பாதுகையை நாங்கள் விடவே மாட்டோம். நாங்கள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகள். நாங்கள் என்றைக்கும் எங்களுக்கு எவ்வளோ கெட்டது நடந்தாலும், எங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரணாகதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக கொடுத்து உங்களுடைய பாதுகையை விடாமல் கெட்டியமாக பிடிச்சிப்போம் பாபா. எங்களெல்லாம் நீங்கள் கைவிடக்கூடாது அப்படின்னு நம்ம உதி சேனல் மூலியமாக எல்லா பக்தர் சார்பாகவும் நான் பாபாவுக்கு சொல்லிக்கிறேன். பாபா கோடான கொடி நன்றி பாபா. இந்த விஷயத்தை நான் சொல்ல வச்சதுக்கு என்ன கோடான கொடி நன்றி சாயி அப்படின்னு சொல்லிக்கிறேன். சாயி ஆதரவும் அன்பும் எப்பொழுதும் நம்ம உதி சேனலுக்கு இருக்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சாய்ராம். ஜெய் சாய்ராம்.